திரணம். முருகனுக்கு அரோஹரா, வீரவேல் முருகனுக்கு அரோஹரா. விநாயகர் துதி. உனையழலும் பூட்டி அந்த நாளன் பொன்னடி நாடோறும் போற்றி செய்ப மணல் கிழுமான மலிந்த வீதி மருதல் நிலாவிய மைந்த சொல்லாய் தினைகிழுதன்றையல் சோலை சூழ்ந்த சீர்குள் செங்காட்டங் குடியதனுள் கனைவலர் கூரெறி ஏந்தியாடும் கணபதி சரம் காமுரவே. முருகாசரணம். பாடல் எண் 17. வாழ்வில் முன்னேற்றம் பெற உதவேண்டிய திருப்புகழ். தலம் பழனி. தனதனனதானதந்த 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 தனதான அவனிதனிலே பிறந்து மதலையெனவே தவழ்ந்து அழகு பெறவே நடந்து இளைஞனாய். அவனிதனிலே பிறந்து மதலையெனவே தவழ்ந்து அழகு பெறவே நடந்து இளைஞனாய். அருமழலையே கொண்டு குதலை மொழியே புகன்று அதிவிதமதாய் வளர்ந்து 16 அருமழலையே மிகுந்து குதலை மொழியே புகன்று அதிவிதமதாய் வளர்ந்து 16 சிவகலைகளாக மிகவும் அறிவோதும் அன்பர் திருவடிகளே நினைந்து துதியாமல் சிவகலைகளாக மங்கள் மிகவும் அறிவோதும் அன்பர் திருவடிகளே நினைந்து துதியாமல் தெரிவையர்கள் ஆசைமின்றி வெகு கவலையாய் உழன்று திரியும் அடியேனை ஒன்றன் அடி சேராய். தெரிவையர்கள் ஆசைமின்றி வெகு கவலையாய் உழன்று திரியும் அடியேனை ஒன்றன் அடி சேராய். மவுன உபதேச சம்பு மதியருகுவே நிதும்பை மணிமுடியின் மீதறிந்த மகதேவ மவுன உபதேச சம்பு மதியருகுவே நிதும்பை மணிமுடியின் மீதணிந்த மகதேவ மணமகிழவே அணைந்து ஒரு புறமதாக வந்த மலைமகள் குமார துங்க வடிவேலாம். மணமகிழவே அணைந்து ஒரு புறமதாக வந்த மலைமகள் குமார துங்க வடிவேலாம். பவனி வரவே உகந்து மயிலிமிசையே திகழ்ந்து படியதிரவே நடந்த கழல் வீரா. பவனி வரவே உகந்து மயிலிமிசையே திகழ்ந்து படியதிரவே நடந்த கழல் வீரா. பரமபதமாய செந்தில் முருகனெனவே யுகந்து பழனிமலை மேல் அமர்ந்த பெருமாளே. பரமபதமாய செந்தில் முருகனெனவே யுகந்து பழனிமலை மேல் அமர்ந்த பெருமாளே. பழனிமலை மேல் அமர்ந்த பெருமாளே. பழனிமலை மேல் அமர்ந்த பெருமாளே. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா. எல்லாம் அல்ல
பழனியாண்டவனுடைய திருவடியை வணங்கி தொழுது அருணகிரிநாத சுவாமிகள் இந்த சிறப்புகளை ஓதுகின்றார். வாழ்வில் முன்னேற்றம் பெற, பழனி ஆண்டவனுடைய திருவருள் பெற இந்த திருப்புகளை தொடர்ந்து ஓதி வர பயன் கிட்டும். பாடலுக்கான விளக்கம்: அவனிதனிலே பிறந்து என்று தொடங்குகின்றார். அவனி என்றால் உலகம் என்று பொருள், பூமி என்று பொருள். இந்த பூமியிலே பிறந்து மதலையெனவே தவழ்ந்து, மதலை என்ற சொல் குழந்தையை குறிக்கும். பூமியிலே பிறந்து குழந்தையாக தவழ்ந்து அழகு பெறவே நடந்து இளையோனாய் அழகு பெறும் வகையிலே நடை பழகி இளைஞனாக மாறி அருமலையே மிகுந்து குதலை மொழியே புகன்று அதிவிதம் அதாய் வளர்ந்து 16ஆய் என்று குறிப்பிடுகிறது. பூமியிலே பிறந்து குழந்தையாக தவழ்ந்து அழகு பெறும் வகையிலே அந்த குழந்தை நடைபழகி இளைஞனாக மாறி மழலை சொல் முதலியவை எல்லாம் பேசி குதலை மொழிகளோடு அவை பேசி அதிக விதமான வயதுக்கு ஒப்பாக வளர்ந்து 16 வயது ஆகி அந்த குழந்தை நிற்கின்றது. 16ஆய் என்று சொல். சிவகலைகள் ஆகமங்கள் மிகவும் மறை ஓதும் அன்பர் திருவடிகளே நினைந்து துதியாமல். 16 வயது ஆன குழந்தை இந்த மண்ணிலே பிறந்து அழகு பெறும் வகையிலே நடந்து இளையவனாக மாறி அரிய மலரை மொழிகளை பேசி குதலை மொழிகளை பயின்று அதிக விதமான வயதுக்கு ஒப்பாகி வளர்ந்து 16 வயதிலே அந்த குழந்தை நிற்கிறது. இருக்கும் பொழுது என்ன செயல்பாடுகள் செய்ய வேண்டும், அந்த வயதிலே அந்த குழந்தையினுடைய நிலை எப்படி இருக்க வேண்டும் என்று சாமி சொல்றார். சிவகலைகள் ஆகமங்கள் மிகவும் மறை ஓதும் அன்பர் திருவடிகளே நினைந்து துதிக்க வேண்டும். அப்படி துதியாமல் இருந்தேன் என்று சொல்றார். சைவ நூல்கள், சிவகலைகள் என்பது இங்கே சைவ நூல்களை குறிக்கும். இந்த சைவ நூல்கள் தான் தேவாரம், திருவாசகம், திருப்புகழ் முதலிய பல நூல்கள், 12 திருமுறைகள், 14 சாத்திரங்கள், இவை சைவ நூல்கள். ஆகமங்கள் என்பது சிவபெருமானால் அருளி செய்யப்பட்டவை. அவை காமிக முதலாக 28ஆக சொல்லப்படும். மிகவும் மறை என்றால் வேதம். வேதம் 4 இருக்கு. யஜுர், சாமம், அதர்வனம் என்பார்கள். ஆக வேதங்களை ஓதும் அன்பர்களுடைய திருவடிகளை நினைந்து துதிக்காமல் பெரிவையர்கள் ஆசை மிஞ்சி வெகு கவலை ஆய் உழன்று திரியும் அடியேனை உந்தன் அடி சேரா என்று கேட்கணும். சாமி, நான் சைவ நூல்களை கற்கவில்லை, வேத ஆகமங்கள் அவற்றை ஓதக்கூடிய அன்பர்களுடைய திருவடி பக்கமோ அவற்றை நினைத்து துதிக்கக்கூடிய நிலையிலையும் நான் இல்லை. தெரிவையர்கள் ஆசை மிஞ்சி அப்படின்றார். தெரிவையர்கள்னா யாருன்னா பெண்கள். பெண்களுக்கு பருவம் 7ன்னு சொல்லியிருக்கோம். பேதை, பெதும்பை, மங்கை, மடந்தை, அறிவை, தெரிவை, பேரிளம் பெண். தெரிவையர்கள் ஆசை மிஞ்சி பெண்களிடத்திலே ஆசை மிகுந்து அதன் காரணமாக கவலை உண்டாகி மன உளைச்சலுக்கு ஆளாகி திரிகின்றேன். இந்த அடியேனை உனது திருவடிகளில் சேர்க்க மாட்டாயா என்று கேட்கிறார். மௌன உபதேச சம்பு மதியருகு வேணி தும்பை மணிமுடியின் மீதணிந்த மகதேவர் சிவபெருமானை பற்றி சொல்லுகின்றார். சும்மா இரு என்று எனக்கு உபதேசம் செய்தருளிய சம்புவே, அருணகிரிநாதருக்கு முருகவேல் சும்மா இரு சொல்லற என்று உபதேசம் செய்த அந்த நிலையை, அந்த திரு நிகழ்வை இந்த பாடலிலே வைத்து காட்டுகின்றாய். அருணகிரிநாத சுவாமிகள் பின்னர் இந்த முருகப்பெருமான் யாருடைய மைந்தன் என்பதற்கு ஓமை சொல்லும் பொழுது சிவபெருமானுடைய பெருமையை, அவனுடைய அணியக்கூடிய சிறப்பு அடையாளங்களை இந்த பாடலிலே குறிப்பிடுகின்றார். பிறை சந்திரன், அருகம்புல். மதினா பிறை சந்திரன், அருகுனா அருகம்புல், வேணி என்றால் சிவபெருமான் தலையிலே வைத்திருக்கக்கூடிய கங்கை, தும்பை என்றால் தும்பை பூ. இதெல்லாம் சிவபெருமானுக்கே உரிய சிறப்பான அடையாளங்களாக சொல்லப்படும். பிறைச்சந்திரன் சுவாமி வச்சிருப்பார், அருகம்புல் விநாயகருக்கு உண்டு, சுவாமிக்கு உண்டு, கங்கை சிவபெருமான் மட்டும்தான் வைத்திருப்பார், தும்பை பூ சிவபெருமான் மட்டும்தான் விரும்பி அணிவார். இதெல்லாம் அவருடைய சிறப்பு அடையாளங்கள். அதனை இந்த பாடல்ல சொல்றார். மதியருகு வேணி தும்பை மணிமுடியின் மீதணிந்த மகதேவர். எல்லாவற்றிற்கும் மேலான மகாதேவராக இருக்கக்கூடிய சிவபெருமான் மனம் மகிழும்படி அவரை அணைத்து கொண்டு, மனம் மகிழவே அணைந்து ஒரு புறமதாக வந்த மலைமகள் குமார துங்க வடிவேலா என்று அந்த சிவபெருமான் மனம் மகிழும்படி அவரை அணைத்து கொண்டு அவரது இடப்பாகத்திலே வந்தமர்ந்த பார்வதி தேவியினுடைய குமரனே. அவங்க சிவபெருமானுடைய பெருமையை சொல்றார். அந்த சிவபெருமான் மனம் மகிழும்படி
அவளது சிவபெருமானுடைய இடப்புறத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய தேவியார் பார்வதி தேவி. அந்த பார்வதி தேவியினுடைய மைந்தனாக இந்த சுவாமி இருக்கின்றான். துங்க வடிவேலா என்பது பரிசுத்தமும் கூர்மையும் உடைய வேலாயுதத்தை கையில் உடையவன் என்று பொருள். பவனி வரவே உகந்து மயிலின் மிசையே திகழ்ந்து படி அதிரவே நடந்த கழல் வீரா. பவனினா உலான்னு பொருள். இந்த உலகை சுற்றி வர ஆசை கொண்டு மயில் மேலே ஏறி விளங்கிய சுவாமி, நீ வந்த கோலத்தை கண்டபொழுது இந்த பூலோகம் முழுவதுமே அதிர்ந்தது, பூமி அதிர்ந்தது. பூமி அதிரவே வலம் வந்த வீர கழல் அணிந்த வீரனே, பரமபதமே சரிந்த முருகன் எனவே உகந்து பழனிமலை மேலமர்ந்த பெருமாளே அப்படி சொல்றார். பரமபதமே சரிந்த, இந்த பரமபதம் என்றால் மோட்சம்னு பொருள். மோட்ச வீட்டிற்கான வழி. வைணவ ஆலயங்கள்ல பரமபத வாசல்னு இருக்கும், அது திறப்பாங்க. சொர்க்கவாசல் திறக்கிறதுன்னு சொல்லுவாங்க. ஆக மோட்ச வீட்டிற்கு முத்தி நிலைக்கு பொருந்தி நின்ற அருள் செய்யக்கூடிய கடவுள் முருகன். முருகப்பெருமான் என விளங்கி எங்க இருக்கிறார்? பழனிமலையில் எந்தரில் இருக்கக்கூடிய பெருமாளே என்று போற்றுகின்றார். இந்த உலகிலே பிறந்து குழந்தையாக தவழ்ந்து குதலை மொழிகள் பல பேசி 16 வயதாகி சைவ நூல் ஆகம நூல் இவற்றை ஓதக்கூடிய அன்பர்கள் திருவடியை நினைந்து துதிக்காமல் விலைமாதர்கள் மேல் கொண்ட ஆசையினால் அவர்கள் மீது மையல் கொண்டு அதன் காரணமாக மிகவும் மனசோர்வுற்று கவலையடைந்து அடியனாகி நான் தெரிகின்றேன், என்னை உனது திருவடியில் சேர்க்க மாட்டாயா? ஆக முருகப்பெருமான் சேர்த்து அருள் செய்வான் என்று படித்து பிறகு அந்த பெருமானுடைய பெருமையை சொல்லும் பொழுது சொல்றார், அவன் சிவபெருமானுடைய புதல்வன், அவன்தான் எனக்கு சும்மா இரு என்ற உபதேச மந்திரத்தை செய்தருடைய சம்பு எல்லாவற்றிற்கும் மேலானவன். அவன் பெருமானுடைய புதல்வன், சிவபெருமானுடைய மைந்தன். அவன் எப்படிப்பட்டவன்? பிறைச்சந்திரன், அருகம்புல், கங்கை, தும்பைப்பூ இவற்றை எல்லாம் அணிந்த மகாதேவர். மகாதேவர் என்றால் எல்லாவற்றிற்கும் மேலான தேவர். அவன் ஒருவன் தான் எல்லாவற்றிற்கும் மேலானவன். அந்த மகாதேவர் மனம் மகிழும்படி அணைத்து கொண்டார். யார? பார்வதி தேவி. எங்க? இடப்புறத்திலே அணைத்து கொண்டார். அத்தகைய பெருமைக்குரிய பார்வதி தேவியினுடைய மைந்தனாக விளங்கக்கூடிய சுவாமி பரிசுத்தமும் கூர்மையும் உடைய வேலாயுதத்தை உடையவன். அந்த முருகப்பெருமான் என்ன செஞ்சார் தெரியுமா? இந்த உலகை சுற்றி வர வேண்டும், வலம் வர வேண்டும் என்று ஆசை கொண்டு மயில் மேலே ஏறி வந்தார். அப்படி ஏறி வரும் பொழுது இந்த பூமி முழுவதும் அதிர்ந்தது. அத்தகைய வலிமை மிக்க வீரக் கழல்களை அணிந்த முருகப்பெருமானே, வீரனே, மோட்ச வீட்டில் பொருந்தி நின்று முத்தி நிலையை வழங்கக்கூடிய தெய்வமாக, முதல் தெய்வமாக, முழு முதல் தெய்வமாக முருகன் என விளங்கி பழனிமலையில் வீட்டிருக்கும் பெருமாளே என்று பாடுகின்றார். முருகாசரணம். எல்லாரும் இந்த பாடலை ஓதி எல்லாம் வல்ல முருகப்பெருமானுடைய திருவுருளை பெற்று சைவ நூல்கள், ஆகம நூல்கள் இவற்றை படிக்கவில்லை என்றாலும் அந்த நூல்களை படிக்கக்கூடிய அன்பர்களை போற்றுங்கள், அவர்களுடைய திருவடியை நினைந்து துதியுங்கள். அருணகிரிநாத சுவாமி அந்த நூல்கள் எல்லாம் படிங்கன்னு சொல்லல, அந்த நூல்களை படிக்கக்கூடிய அன்பர்களுடைய திருவடிகளை நினைக்கணும். ஆகம நூல்கள் ஓதுகின்ற ஆச்சாரியர்களை பார்த்தாலும், சைவ பிரச்சாரம் செய்யக்கூடிய அன்பர்களை பார்த்தாலும் அவர்களை வணங்க வேண்டும், அவர்களை தொழ வேண்டும். ஏன்னா அவங்க எல்லாம் பெருமானுடைய புகழை பேசுபவர்கள், பெருமானுடைய புகழை பாடுவர்கள். அவர்களுடைய திருவடியை நினைந்து துதிக்கவில்லை என்று பதிவு செய்கின்றார். முருகாசரணம். முருகப்பெருமான் திருவருள் பெற வேண்டும் என்றால் ஞான நூல்களை எல்லாம் கற்க வேண்டும். ஞான நூல்தனை கேட்டலும் ஞான நூல்தனை ஓதுவித்தலும் தான் மிகுந்த பயனளிக்கக்கூடிய செய்தியாக நமக்கு சாஸ்திர நூல்கள் சொல்லுகின்றது. ஆக சிறப்பான இந்த பாடல் வாழ்வில் முன்னேற்றம் பெற ஓத வேண்டிய திருப்புகளாக இருக்கின்றது. முருகப்பெருமான் அவனுடைய திருவடிகளிலே நம்மை சேர்த்து அருள் செய்வான் என்பது பாடலுடைய கருத்து. முருகாசரணம். அடுத்த பாடல். முருகாசரணம். பாடல் எண் 18. மனக்கவலை ஏதுமற்ற நிலையுருவாக ஓதுவேண்டிய திருப்புகழ். தலம் பழனி. தனதன தானதந்த தனதன தானதந்த தனதன தானதந்த தனதான தனதன தானதந்த தனதன தானதந்த தனதன தானதந்த தனதான. மனக்கவலை ஏதுமின்றி உனக்கடிமையே புரிந்து வகுமனோ நூல் விதங்கள் தவறாதே. மனக்கவலை ஏதுமின்றி உனக்கடிமையே புரிந்து வகைக்குமனு நூல் விதங்கள்
தவறாதே வகைப்படி மனோரதங்கள் தொகைப்படி நாளிலங்கி மயக்கமர வேதமுங்குள் பொருள் நாடி வகைப்படி மனோரதங்கள் தொகைப்படி நாளிலங்கி மயக்கமர வேதமுங்குள் பொருள் நாடி வினைக்குரிய பாதகங்கள் துகை துவகையால் நினைந்து மிகுத பொருளாகமங்கள் முறையாலே வினைக்குரிய பாதகங்கள் துகை துவகையால் நினைந்து மிகுத பொருளாகமங்கள் முறையாலே வெகுஷிதனையே துறந்து கலைப்பிருடனே நடந்து நிருக்கு முனையே வணங்க வரவேணும் வெகுஷிதனையே துறந்து கலிப்பினுடனே நடந்து மிகுக்கு முனையே வணங்க வரவேணும் மனத்தில் வருவோனை என்று நடைக்கலதாக வந்து மலர்பதம தே பணிந்த முனிவோர்கள் மனத்தில் வருவோன என்று நடைக்கலமதாக வந்து மலர்பதமேதே பணிந்த முனிவோர்கள் வரற்கும் இமையோர்கள் என்ப தமக்கும் இனமே இறங்கி மருட்டி வரு சூரை வென்ற முனைவேலா வரற்கும் இமையோர்கள் என்ப தமக்கும் எனமே இறங்கி மருட்டி வரு சூரை வென்ற முனைவேலா திணை புனமூனே நடந்து குறகொடியை மணந்து ஜெகத்தை முழுதால வந்த பெரியோனே திணை புனமூனே நடந்து குறகொடியை மணந்து ஜெகத்தை முழுதால வந்த பெரியோனே செழித்தவலமே சிறந்த மலர் பொழில்களே நிறைந்த திருப்பழனி வாழ வந்த பெருமாளே செழித்தவலமே சிறந்த மலர் பொழில்களே நிறைந்த திருப்பழனி வாழ வந்த பெருமாளே ஜெகத்தை முழுதால வந்த பெரியோனே திருப்பழனி வாழ வந்த பெருமாளே ஜெகத்தை முழுதால வந்த பெரியோனே திருப்பழனி வாழ வந்த பெருமாளே. முருகாசரணம். முருகாசரணம். இந்த திருப்புகழ் அருணகிரிநாத சுவாமிகள் பழனிமலையிலே அருளி செய்தது. பாடல் தொடங்கும் போதே அருணகிரிநாத சுவாமிகள் மனக்கவலை ஏதுமின்றி என்று தொடங்குகின்றார். ஆக இந்த நூலை படிக்கக்கூடிய, இந்த பாடலை ஓதக்கூடிய அன்பர்களுக்கு மனக்கவலை எதுவும் இல்லாத நிலையை எல்லாம் வல்ல முருகப்பெருமான் அருளி செய்வான் என்று உணர்ந்து இந்த பாடலை அனைவரும் ஓதுவோம். பாடலுக்கான விளக்கம். இந்த மனத்தை முதல்ல சொல்றார். எல்லாவற்றிற்கும் காரணமானது இந்த மனம். இந்த மனம் எந்த ஒரு பொருளை சென்று பற்றுகிறதோ அந்த பொருள் மீது நமக்கு ஆசைகள் உண்டாகும். ஆக இந்த வாழ்க்கை பயணத்தில் வாழ்க்கை சூழலை, மனத்தினை உலகப் பொருள்கள் மீது செலுத்தாமல் எல்லாம் வல்ல ஆண்டவன் மீது செலுத்தினால் இந்த ஆன்மா எந்தவித கலக்கம் அடையாது, கவலைகளுக்கு இடமே இல்லை. ஆக மனக்கவலை ஏதுமின்றி இருக்க இந்த ஆன்மாவை ஆண்டவனிடத்திலே செலுத்த வேண்டும். ஆண்டவனுடைய பெருமைகளை பேச வேண்டும். ஆண்டவனுடைய அருளை நினைக்க வேண்டும். இதை முதல்ல தெரிஞ்சுக்கிறோம். ஆக அந்த மனமானது சிறிதும் சஞ்சலம் இல்லாமல் உனக்கு அடிமையாக, இதுதான் முக்கியம். நம்ம யாருக்கு அடிமை? யாரிடத்துல வேலை பார்க்கிறோம்? முருகப்பெருமானுக்காக நம்ம வேலை பார்க்கிறோம். நான் அவர்கிட்ட வேலை பார்க்கிறேன் சார், இவர்கிட்ட வேலை பார்க்கிறேன், நான் அங்க வேலை பார்க்கிறேன், இங்க வேலை பார்க்கிறேன்னு சொல்றது சிறப்பு இல்லை. சொக்கநாத சுவாமிக்கு பணி செய்யறதுதான் சிறப்புன்னு தருமை ஆதீனத்தை ஸ்தாபகம் பண்ண குறிஞான சம்பந்தர் சொல்றார். உனக்கு பணி செய்ய உந்தன்னை எந்நாளும் நினைக்க வரமெனக்கு நீத்தா, மனக்கவலை நீக்குகின்ற தென்மதுரை நிர்மலனே, எவ்வுலகும் ஆக்குகின்ற சொக்கநாதா என்று சொல்றார். இந்த உலகம் முழுவதையும் ஆக்கக்கூடிய தன்மையை உடைய, சர்வ வல்லமையை உடைய இறைவன் சிவபெருமான். அந்த சிவபெருமான் தான் அன்பர்களுடைய மன கவலைகளை எல்லாம் நீக்கக்கூடிய மருந்து. திருநாவுக்கரசர் சொல்றார், ஒரு மருந்தாகி உள்ளாய்
கும்பரோடு உலகுக்கெல்லாம் பெருமருந்தாக நின்றாய், பேரமுதின் சுவையாய் கருமருந்தாகி உள்ளாய், ஆளும் வல்வினைகள் தீர்க்கும் அருமருந்தா, ஆலவாயில் அப்பனே அருள் செய்யாய என்று சொல்றார். ஆக மனக்கவலிகளை எல்லாம் நீக்கக்கூடிய மருந்து அந்த சுவாமி. அந்த சுவாமிக்கு பணி செய்ய வேண்டும், அவனை வணங்க வேண்டும். உனக்கு பணி செஞ்சா மட்டும் போதுமா? இறைவனை மறக்காத நிலை வேண்டும். மாணிக்கவாசர் சொல்றாருல, இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. கண் இமைக்கக்கூடிய அந்த சன நேரத்திலும் உன்னை மறக்க கூடாது, உன்னுடைய நினைப்பு எனக்கு இருந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று வேண்டார்ல. அதுபோல உனக்கு பணி செய்யக்கூடிய நல் வாய்ப்பையும் உன்னை மறவாதிருக்கும் வரத்தையும் நீ எனக்கு தந்தருள வேண்டும்னு கேட்கிறான். ஆக சுவாமிக்கு பணி செய்யறதுதான் பெருமை. ஆக முருகப்பெருமானே, உனக்கே அடிமையாக இருந்து தொண்டு செய்யக்கூடிய பணியை நான் பூண்டுள்ளேன் என்று சுவாமி சொல்றார். வகைக்கு மனு நூல் விதங்கள் வகை வகையாக அமைந்துள்ள, மனுனா நீதினு பொருள். மனு நீதி சோழன்னு பேரு. சோழராஜா திருவாரூர்ல வாழ்ந்த பெரும் பாக்கியவான் அந்த ராஜா. ஒரு போன வகுப்புல யாருக்கும் நடத்தின அந்த திருப்புகள்ல அருணகிரிநாத சுவாமிகள் அந்த ராஜாவினுடைய பெருமைகளை அந்த அளவு வைத்து பாடுற. ஆக இங்க எதுக்காக சொல்லலாம், மனுனா நீதினு பொருள். ஆக பல நீதி நூல்கள் இருக்கிறது நமக்கு. சங்க இலக்கிய நூல்களிலே மேல்கணக்கு கீழ்கணக்கு முதலிய நூல்கள்ல நிறைய நூல்கள் இருக்கு. திருக்குறள், நாலடியார், நான்மணி கடிகை, இப்படி தெரிகடுகம், ஆசாரக்கோவை, இப்படி பல நீதி நூல்கள் இருக்கிறது. அந்த நீதி நூல்களிலே சொல்லப்பட்ட முறைகளிலிருந்து தவறாமல் நல்ல முறையிலே மன விருப்பங்களால் எண்ணிய விதத்திலே அமைந்து, வகைப்படி மனோரதங்கள் என்றால் மன விருப்பத்திற்கு ஏற்ப அதிலே சொல்லப்பட்டுள்ள செய்திகளை எல்லாம் தெளிந்து மயக்கமற வேதமுங்குள் பொருள் நாடி சந்தேகமெல்லாம் நீங்கும்படி. மயக்கம்னா சந்தேகம்னு பொருள் இங்க. சந்தேகங்கள் எல்லாம் அற்று போகும்படி, நீங்கும்படி வேதத்தில் சொல்லப்பட்ட மெய்ப்பொருளை ஆராய்ந்து உணர்ந்து வினைக்குரிய பாதகங்கள் துகைத்து அப்படின்றார். அந்த வேத நூல்கள் எல்லாம் சொல்லப்பட்ட வினையை கொடுக்கக்கூடிய பாவச் செயல்கள், அந்த பாவச் செயல்களை எல்லாம் அறவே அகற்றி உவகையால் நினைந்து என்று சொல்றார். ஆனந்தத்தோடு உன்னை தியானித்து மிகுந்த பொருள் ஆகமங்கள் முறையாலே, ஆகமங்களிலே சொல்லப்பட்டுள்ள விதிக்கப்பட்டுள்ள முறைப்படி கோபம் என்பதை முற்றிலும் நீக்கி, களிப்புனா மகிழ்ச்சி, மகிழ்ச்சியோடு கடமையை செய்து உன்னை வணங்கக்கூடிய வாய்ப்பினை நீ தர வேண்டும். அந்த வணங்கக்கூடிய அருளை நீ தர வேண்டும் என்று கேட்கிறார். ஏன்னா எல்லாராலும் முருகப்பெருமான வணங்க முடியாது. முருகப்பெருமானுடைய திருவருள் இருப்பவங்க தான் சுவாமியை வணங்க முடியாது. முருகப்பெருமானும் இல்ல, எந்த தெய்வத்தை வணங்க வேண்டுமானாலும் அந்த தெய்வத்தினுடைய அருளானது அந்த ஆன்மாவிற்கு நிச்சயம் இருந்தால்தான் அது நடக்கும். இதுதான் மாணிக்கவாசர் சொல்றார், அவன் அருளாலே அவன்தாள் வணங்கி. ஆக சுவாமி தேர்வு பண்ணுவார். இந்த உலகத்திலே எத்தனையோ பேர் இருக்கான், எத்தனையோ சமயங்கள் இருக்கிறது, எத்தனையோ மதங்கள் இருக்கிறது, எத்தனையோ கொள்கை கோட்பாடுகள் எல்லாம் இருக்குது. இதையெல்லாம் தாண்டி இந்த பண்டை சமய வழிபாடாகிய இந்த சைவ சமயம், அந்த சைவ சமயத்திலே ஒரு பிரிவாக விளங்கக்கூடிய முருக வழிபாடு, இந்த கௌமார சமயத்திலே அந்த சமயத்தின் முழுமுதற் கடவுளாகிய முருகவேலை தொழுகின்ற அன்பர்களை அவன் தேர்வு பண்ணுவான். ஆக முருகா, யாவருக்கும் மேம்பட்டு விளங்கக்கூடிய உன்னை வணங்குவதற்கு வேண்டிய அருளை நீ தர வேண்டும். மனத்தில் வருவோன் முருகப்பெருமான், மனத்தில் வருவோனே என்று என்ன செய்யணும், தியானிக்க வேண்டும். அப்படி தியானித்தால் முருகப்பெருமான் வருவான். அந்த உண்மை பொருளாக இருக்கக்கூடிய தெய்வத்தை நம்ம நினைக்க வேண்டும். வருவோனே என்று நினைந்து நம்ம எல்லாத்துக்கும் அடைக்கலமாக இருக்கக்கூடியவன் பெருமான் தான். உன் அடைக்கலமாக விளங்கக்கூடிய பொருளிலே சேர்ந்து அவனுடைய பாதம் எப்படிப்பட்ட பாதம், மலர் போன்ற திருவடி. அந்த மலர் போன்ற திருவடிகளை முனிவர்கள் அத்துணை பேரும் வணங்கி துதிக்கின்றார்கள். திருப்பரங்கிரியிலே சொல்லுவார்கள் இந்த அருணகிரிநாத சுவாமிகள், தினம் தினம் சதுர் மறை முனி முறைகொடு. ஆக முனிவர்கள் எல்லாம் பூசிக்கக்கூடிய மலர் பாதங்களை உடைய பெருமான் அவன் தேவர்களுக்கும், இமையோர்கள் என்றால் தேவர்கள், தேவர்களுக்கும் உயர்ந்த தவம் உடையவர்களுக்கும் அருள் செய்யக்கூடிய பெருமான் அந்த முருகப்பெருமான். மருட்டி வரு சூரரை வென்ற முனைவேலா என்று கேட்கிறார். பயமுறுத்தி
இந்த சூரன் அத்துணை தேவர்களுக்கும் துன்பம் கொடுத்தான். அவனை வென்ற கூறிய வேலாயுதத்தை உடைய சுவாமி திணைப்புணத்திலே நடந்து யாருக்காக? குறவரு கொடியாகிய வள்ளியை மனம் செய்வதற்காக. இந்த உலகம் முழுவதும், ஜெகம் என்றால் உலகம், இந்த உலகம் முழுவதையும் ஆட்கொண்ட பெரியவன் செழித்த வளமே சிறந்த மலர்பொழில்கள் நிறைந்த திருப்பழனி என்னும் திருத்தலத்திலே வாழ வந்த பெருமாளாக இருக்கிறார். பல பாடல்கள்ல அருணகிரிநாத சுவாமி அந்த தலத்திலே இருக்கக்கூடிய மூர்த்தியினுடைய சிறப்பினை சொல்லுவது வழக்கம். பெரும்பகுதியான பாடல்கள்ல சூரனை சம்ஹாரம் பண்ண செய்தியை குறிப்பிடுவார். உலைமாதர்கள் மூலமாக ஏற்பட்ட மையலை நீக்கி அருளை வேண்டி குறிப்பிடுவார். சிவபெருமானுக்கும் பராசக்திக்கும் புதல்வனாக இருந்தான் என்று குறிப்பிடுவார். மாலுக்கு மருமகனாகவும் நாயகனுக்கு விநாயகனுக்கு தம்பியாகவும் இருக்கக்கூடிய இளையவனே என்று குறிப்பிடுவார். இதெல்லாம் பொதுவான செய்தி. ஆனா எடுத்துக்கொண்ட தலம், பாடப்பெற்ற தலம், அந்த தலத்தினுடைய மகிமையை பல பாடல்கள்ல சுவாமி சொல்லுவார். அதைத்தான் இங்கேயும் சொல்றார். ஜெகத்தை முழுது ஆள வந்த பெரியவனாக விளங்கக்கூடிய சுவாமி செழித்து வளம் சிறந்த எல்லாம் சூழ்ந்து இருக்கக்கூடிய திருப்பழனி என்னும் தலத்திலே அவன் எழுந்தருளி இருக்கிறான். பழனிமலை சோலைகளும் மலர் வனங்களும் நிறைந்த அளவிலே மிக செழிப்பாக இருந்ததா. இப்படி அருளாளர்களுடைய வாக்கிலே வெளிப்பட்ட நல சிறப்புகளை எல்லாம் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். செழிப்பான மலைகள் சூழ்ந்து அந்த மலைகளை சுற்றி சோலைகள் எல்லாம் நிரம்பிய அளவிற்கு அற்புதமாக இருந்தது இந்த திருப்பழனி மலை. அந்த திருப்பழனி மலையிலே வீட்டிருக்கக்கூடிய பெருமானை, யாவருக்கும் மேம்பட்டு விளங்கக்கூடிய தேவரே, உன்னை வணங்கக்கூடிய அருளை நீ எனக்கு தர வேண்டும், தந்து அருள வேண்டும் என்று வேண்டுகின்றார். அப்படி முருகப்பெருமானிடத்தில் வரம் பெற்ற அன்பர்கள் முருகப்பெருமானை தியானித்தால் அவனுடைய மனத்திலே வந்து அருள் செய்யக்கூடியவன். அவன்தான் எல்லாவற்றிற்கும் அடைக்கலமாக இருக்கக்கூடியவன். அவனுடைய உயர்ந்த திருவடிகளை தேவர்கள், முனிவர்கள், வசித்தோர்கள் முதலிய அத்துணை பேரும் துதிக்கின்றார்கள். அப்படி துதித்த காரணத்தினால் அந்த தேவர்களுக்கெல்லாம் இடையூறு செய்து அவர்களை எல்லாம் மருட்டினா பயமுறுத்தின்னு பயமுறுத்தி வந்த சூரனை வென்ற பெருமைமிக்க பெருமாள் திணைப்புணத்திலே சென்று வள்ளியை மனம் செய்தவன், இந்த உலகம் முழுவதையும் ஆட்கொண்ட பெரியவன், அவன் பழனிமலையிலே எழுந்தருளி இருக்கின்றான் என்று பாடுகின்றார். இந்த மனமானது சஞ்சலம் நீங்கி முருகப்பெருமானுக்கு தொண்டு செய்யக்கூடிய பணியிலே பூண்டு முறைப்படி நூல்களிலே சொல்லப்பட்ட நீதி தவறாமல் வாழ்ந்து நல்ல முறையிலே மன விருப்பங்கள் எல்லாம் எண்ணிய விதத்திலே அமைந்து சந்தேகங்கள் எல்லாம் அற்று போகும்படியான வேத பொருளை ஆராய்ந்து வினையை எது கொடுக்கும் அந்த பாவச் செயல்களை எல்லாம் புரியாமல் இருக்க, அந்த பாவச் செயல்கள் எல்லாம் அறவே அகற்ற ஆனந்தத்தோடு முருகப்பெருமானை தியானிக்க. எப்படி தியானிக்கணும்? இதுதான் அருணகிரிநாத சுவாமி இங்கு சொல்றார். மிகுத்த பொருள் ஆகமங்கள் முறையாலே. முருகப்பெருமானை நான் எப்படி வேணாலும் வழிபாடு பண்ணிக்கிறேன்னு இஷ்டம் போல வழிபாடு பண்றாங்க. அதான் முற்றிலும் தவறான ஒரு வழிபாடு. சுவாமியை எப்படி வழிபாடு பண்ணணும்னு ஆகம நூல் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக அந்த ஆகமங்களில சொல்லப்பட்ட போலதான் வழிபாடு பண்ணணும். மீதி நாம் போக்குல வழிபாடு பண்றது குற்றம் குற்றம் குற்றம், அவர்களுக்கு பிறவி உண்டாகும். அது சிவ அவதார செயலாக கருதப்படும். ஆகம நூல்கள்ல என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அது போலத்தான் பெருமான வழிபாடு பண்ணணும். இப்ப இருக்கக்கூடிய நவீன யுகத்திலே முருகர் யுகம்னு கிளப்பி விட்டான். முருகர் யுகம் எல்லா காலமும் முருகர் யுகம் தான். முருகப்பெருமானுடைய யுகம்தான் இந்த உலகம் முழுவதும். அவனால் படைக்கப்பட்டது. இந்த உலக உயிர்களுக்கெல்லாம் அருள் செய்யக்கூடிய தெய்வம் முருகப்பெருமான் தான். அப்ப இந்த யுகம் முருகர் யுகம்னா மீதி உள்ள யுகங்கள் எல்லாம் அவனுடைய அருள் இல்லையா? அவனுடைய அருளுக்கு இழுக்கல்லவா இந்த யுகத்தை முருகர் யுகம் என்று சொன்னார். எல்லா யுகமும் முருகர் யுகம் தான். எல்லா யுகத்திலும் முருகப்பெருமானுடைய அருள் இந்த பூமியிலும் இந்த பூமியிலே உள்ள உயிர்களுக்கும் பற்றி கொண்டே இருக்கும். அதுபோல ஒவ்வொரு அன்பர்களும் மேடை பேச்சு தொழிலாளிகளாக பலர் கிளம்பி விட்டார்கள் இந்த நவீன யுகத்திலே. அவர்கள் எல்லாம் சொல்லும் பொழுது அவர்கள் சொல்லக்கூடிய கருத்தெல்லாம் நம்முடைய மனதிற்கு வருந்தத்தக்க வகையிலே இருக்கிறது. இதனையெல்லாம் தாண்டி முருகப்பெருமானுடைய திரு உருவச் சிலையை பலர் வடிவமைக்கின்றார்கள். அவர்களுடைய மனதிற்கு ஏற்றார் போல அதனை எல்லாம் வடிவமைத்துக் கொள்கிறார்கள். அதெல்லாம் மாபெரும் குற்றம். அவர்களுடைய வம்சத்திற்கு அது நல்ல கதியை தராது. ஏன்னா பெருமானுடைய திரு உருவம் எப்படி அமைய வேண்டும் என்பதற்கும் ஆகம நூல்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அருணகிரிநாத சுவாமிகள் சொல்றார், இது எதுவும் என்னுடைய கருத்து அல்ல, நான் யார் மீது பேசக்கூடிய வெறுப்பு அரசியலும் அல்ல. சுவாமி சொல்லுகின்றார்,
சுவாமி வாக்கு ஏதோ அதை பின்பற்றக்கூடியவர்கள் தான் நாங்கள். ஆக எல்லாவற்றிற்கும் மேலான பொருளாக விளங்குவது மிகுத்த பொருள் ஆகமங்கள். அந்த ஆகமங்களிலே விதிக்கப்பட்ட முறைப்படி, அதிலே சொல்லப்பட்டபடி தான் முருகப்பெருமானை வழிபாடு பண்ண வேண்டும். அதனை தவிர்த்து வழிபாடு செய்யக்கூடியவர்களிடத்திலே கோபம் என்பது துளியளவும் இருக்கக்கூடாது. நான் என்ற கர்வம், நான் என்ற தன்முனைப்பு, எனதென்ற அகங்காரம், மமகாரம் முதலியவை எல்லாம் இருக்கக்கூடாது என்று அருணகிரிநாத சுவாமிகள் சொல்றார். ஆக எப்படி வழிபாடு பண்ணணும்? மகிழ்ச்சியுடன். இதெல்லாம் கடமை. கடமையை செய், பலனை எதிர்பாராது என்றான் பாரதத்தில் கண்ணன். ஆக அந்த வாசகத்திற்கு ஏற்ப மகிழ்ச்சியோடு முருகப்பெருமானை வழிபாடு செய்வதை ஒரு கடமையாக, ஒரு நியதியாக கொண்டு நாம் வணங்க வேண்டும், துதிக்க வேண்டும். யாவருக்கும் மேம்பட்டு விளங்கக்கூடிய தெய்வத்தை வணங்க, அந்த தெய்வத்தினுடைய திருவருள் பெற வேண்டும் என்று இந்த பாடலிலே அருளி செய்கின்றார். இந்த பாடலை தொடர்ந்து ஓத மனக்கவலை நீங்கி முருகவேலை வழிபட்டு தியான நிலை மேற்கொள்ள எல்லாம் வல்ல பழனி ஆண்டவன் அருளுவான் என்பது பாடலினுடைய கருத்து. முருகாசரணம். அம்மா, அடுத்த பாடல். முருகாசரணம். அடுத்த பாடல் பாடல் எண் 19. மனக்கவலை நீங்கி அமைதி பெற ஓத வேண்டிய திருப்புகழ். தலம் கதிர்காமம். தன தனன தான தன தனன தான தன தனன தான தன தான திருமகளுலாவும் இருபுயமுராரே திருமருகனான பெருமாள்கான். திருமகளுலாவும் இருபுயமுராரே திருமருகனாம பெருமாள்கான். ஜெகதலமும் வானும் மிகுதி பெருபாடல் தெரிதரு குமார பெருமாள்கான். ஜெகதலமும் வானும் மிகுதி பெருபாடல் தெரிதரு குமார பெருமாள்கான். மறுவும் அடியார்கள் மனதில் விளையாடும் மரகத மயூர பெருமாள்கான். மறுவும் அடியார்கள் மனதில் விளையாடு மரகத மயூர பெருமாள்கான். மணி தரலம் வீசி அணி அருவி சூழ மருவு கதிர்காம பெருமாள்கான். மணி தரலம் வீசி அணி அருவி சூழ மருவு கதிர்காம பெருமாள். அறுவரைகள் நீரு பட சுரர் மால அமர் பொருத வீர பெருமாள்கான். அறுவரைகள் நீரு பட சுரர் மால அமர் பொருத வீர பெருமாள்கான். அரவு பிறை வாரி விரவு சடைவேணி அமல குருநாத பெருமாள்கான். அரவு பிறை வாரி விரவு சடைவேணி அமலர் குருநாத பெருமாள்கான். இருவினையினாத தருவினை விடாத இமயவர் குலேச பெருமாள்கான். இருவினையிலாத தருவினை விடாத இமயவர் குலேச பெருமாள்கான். இலகு சிலை வேடர் கொடி நதி பார இருதன வினோத பெருமாளே. இலகு சிலை வேடர் கொடி நதி பார இருதன வினோத பெருமாளே. முருகாசர். முருகாசரணம். மனக்கவலை நீங்கி அமைதி பெற ஓத வேண்டிய திருப்புகழ். கதிர்காமம் ஈழநாடு, இலங்கையிலே உள்ளது. திருச்செந்தூர் முருகப்பெருமானை போற்றி துதித்த அருணகிரிநாத சுவாமிகள் அங்கிருந்து ஓடமேறி கதிர்காமம் சென்று அங்கே இருக்கக்கூடிய முருகவேலை பணிந்து போற்றி துதித்த திருப்புகழ் பல. அதில் ஒன்று இந்த பாடல். பாடலுக்கான விளக்கம். திருமகள் அப்படின்னா லட்சுமி தேவியை குறிக்கும். அந்த திருமகளினுடைய இரண்டு புயங்களிலும்
புயங்களும் உடைய உலாவும் இருபுயம் முராரி திருமருக நாம பெருமாள்கான் என்று சொல்றார். லட்சுமி தேவியினுடைய 2 புயங்களின் மீதும் திருமால் அழகிய மருகன் என்ற திருநாமம் கொண்ட பெருமாள் நீதான் என்று சொல்றார். சிறு குழந்தையாக இருக்கும் பொழுது லட்சுமி தேவி விளையாடும் 2 புயங்களை உடைய திருமாலின் அழகிய மருகன் என்ற திருநாமத்தை கொண்ட சுவாமி பெருமாள் நீதான். செகம் என்றால் உலகம்னோ மண்ணுலகம், அந்த செகதளமும் வானும் மிகுதி பெறும் பாடல் இங்க ஞானசம்பந்த பெருமானை குறிப்பிடுகின்றார். மண்ணுலகிலும் விண்ணுலகிலும் மிகுதினா மிகவும் பொருள், மிகவும் போற்றி புகழப்பட்ட தேவார பாடல்களை அடித்தருளிய தெரிதரு குமார பெருமாள்கார் அப்படின்னு சொல்றார். இந்த மண்ணுலகத்திலே உள்ளவரும் விண்ணுலகத்திலே உள்ளவரும் மிகவும் போற்றி புகழும்படியான தேவார பாடல்களை அளித்து அருளி செய்த ஞான சம்பந்த குமார பெருமாளும் நீதான். மருவும் அடியார்கள் மனதில் விளையாடும் மரகத மயூர பெருமாள்கான் என்று சொல். யாரெல்லாம் முருகவேலை வணங்கி துதிக்கின்றார்களோ அவர்கள் அடியார்கள் என்று பொருள். அந்த அடியார்கள் மனத்திலே விளையாடக்கூடிய சுவாமி யாரு? பச்சை மயிலிலே ஏறக்கூடிய பெருமாள், அவன் நீதான் என்று சொல்றார். மணிதரளம் வீசி அணி அருவி சூழ மருவு கதிர்காம பெருமாள்கான். அங்கே இருக்கக்கூடிய அருவி மாணிக்க நதியாக உள்ளது. கதிர்காமத்தில் இருக்கக்கூடிய அருவி, அந்த அருவியை இங்கே குறிப்பிடுகின்றார். மணியையும் முத்தையும் வீசிய அழகிய அருவி சூழ்ந்து. திரிகூடராசப்ப கவிராயர் குற்றால வளச்சிறப்பை சொல்லுவார். அதுபோல இந்த அருவியிலே ஆற்றிலே எப்படி இருக்கிறதா, மாணிக்க கற்களையும் முத்துக்களையும் எல்லாம் வீசி பரப்பி வருகிறதாம் அந்த கதிர்காமத்திலே இருக்கக்கூடிய அருவி. அந்த அருவியோடு இருக்கக்கூடிய தலத்திலே எழுந்தருள் இருக்கக்கூடிய பெருமாள் நீதான். மருவுனா சிறப்பு, விளங்கிய, தோன்றியன்னு பொருள். ஆக விளங்கக்கூடிய பெருமாளும் நீதான். அறுவரைகள் நீருபட அசுரர்கள் மாள. அறுவரைகள் என்றால் பெரிய மலைகளை குறிக்கும். நீருபட என்றால் நீருனா பொடின்னு பொருள். ஆக பொடி பொடியாக இறக்கச் செய்த போர் புரிந்த வீர பெருமாளும் நீதான். அரவு பிறை வாரி விரவு சடை வேணி சிவபெருமானை சொல்றார். அமலர் குருநாத பெருமாள்கான். அரவுனா பாம்பு, பிறைனா சிவபெருமான் தலையிலே அணிந்திருக்கக்கூடிய 3ஆம் நாள் சந்திரன், வாரினா தண்ணியை குறிக்கும் கங்கை. இவற்றையெல்லாம் கலந்த சடையை உடைய அமலர்னா பரிசுத்தமானவன் பொருள். இந்த பரிசுத்தமானவன் என்ற பொருள் சிவபெருமானுக்கும் முருகப்பெருமானுக்கும் மட்டுமே உரியது. மற்றவர்கள் எல்லாரும் மனம் உடையவர்கள். அவன்தான் அமலன், விமலன், நின்மலன், சுத்தவான் என்றெல்லாம் போற்றப்படக்கூடிய கடவுள். ஆக அந்த அமலராகிய குருநாதன் சிவபெருமானுக்கு குருநாதனாக இருந்தவனும் நீதான். 2 வினை இல்லாத, நல்வினை தீவினை என்ற வினை இல்லாதவர்களுக்கும் தருவினை, இங்கே தருவினை என்பது கற்பகத்தருவை சொல்லும். ஆக கற்பகத்தருவை விட்டு நீங்காத இமையவர்கள் என்றால் தேவர்கள். கற்பகத்தருவை விட்டு நீங்காத தேவர்களுக்கு, அந்த தேவர் குலத்து அரசனாகிய தேவேந்திரனுக்கும் நீந்தான் சுவாமி பெருமாள் நீதான். இலகு சிலை வேடவர் கொடியினை வில்லேந்திய வேடர் குலத்திலே சென்று அங்கே வள்ளியின் அதிக இரு மார்பிலே கழிக்கும் பெருமாளாக நீ விளங்குகின்றாய் என்று சொல்றார். எல்லாருக்குமே காரணமான சுவாமி, எல்லாவற்றிற்கும் முழு முதல் பொருளாக இருக்கக்கூடியவன் முருகப்பெருமான். அந்த முருகப்பெருமான் எதிலெல்லாம் நிலைத்து அருள் செய்கின்றான் என்று செய்தி மிகவும் விரிவானது. அதிலே சில கருத்துக்களை, இன்றியமையாத முக்கியம் வாய்ந்த கருத்துக்களை சொல்லி அது நீதான் என்று குறிப்பிடுகின்றார். அவை என்ன என்ன என்று ஒன்று திரட்டி பார்க்கும் பொழுது, மருகன் என்ற திருமாலினுடைய மருகன் என்ற திருநாமத்தை கொண்ட சுவாமி இந்த முருகப்பெருமான் தான்.
மண்ணுலகத்தில் உள்ளவர்களும் விண்ணுலகத்திலே உள்ளவரும் போற்றும்படியான அதிகமான தேவார பாடல்களை தந்தருளிய ஞானசம்பந்த பெருமாளும் நீதான். வணங்கக்கூடிய அடியார்கள் மனத்திலே விளையாடக்கூடிய பச்சைமையில் ஏறக்கூடிய பெருமாளும் நீதான். மணியையும் முத்தையும் வீசிய அழகிய அருவி சூழ்ந்த கதிர்காமத்திலே எழுந்தள்ளிருக்கக்கூடிய பெருமாளும் நீதான். மலைகள் எல்லாம் வெடித்து பொடிபட அசுரர்கள் இறக்க போர் புரிந்த வீர பெருமாளும் நீதான். பாம்பு, நிலவு, கங்கை, நீர் இவற்றையெல்லாம் தரித்துள்ள சடையை உடைய பரிசுத்தமான சிவபெருமானுக்கு குருநாதனும் நீதான். நல்வினை தீவினை என்பது இல்லாதவர்களும் கற்பகத்தரு தேவலோகத்தில் இருக்கக்கூடிய கற்பகத்தரு, அந்த கற்பகத்தரு விட்டு கொஞ்ச நேரம் கூட பிரியாமல் இருக்கக்கூடிய தேவர்களுக்கெல்லாம் தலைவனான தேவேந்திரனுக்கும் தலைவன் நீதான். விளங்கும் வில்லேந்திய வேடர் குல கொடியாகிய வள்ளியினுடைய 2 மார்பில் களிக்கும் பெருமாளும் நீதான் என்று எல்லாம் வல்ல முருகவேலினுடைய சிறப்புகளை பலவாறாக இந்த பாடலிலே அருணகிரிநாத சுவாமிகள் துதிக்கின்றார். முருகாசரணம். அம்மா, அடுத்த பாடல். முருகாசரணம். பாடல் எண் 20. நிறைவான அமைதி பெற ஓத வேண்டிய திருப்புகழ். தலம் திருவிடைமருதூர். அருகு நுனி பணியனைய சிறிய துளி பெரியதொரு ஆகமாகியோர் பாலரூபமாய். அருகு நுனி பணியனைய சிறிய துளி பெரியதொரு ஆகமாகியோர் பாலரூபமாய். அருமதலை குதலை மொழிதனிலுருகியவருடைய அருமதலை குதலை மொழிதனிலுருகியவருடைய ஆய்தாதையர் மாயமோகமாய். அருமையினில் அருமையிட மொழுமொலென உடல் வளர ஆளுமேலமாய் வாலரூபமாய். அவரொரு பெரியோராய் அழகு திருநடையடைய இருது படுமொழி பழகி ஆவியாயவோர் தேவி மாறுமாய். அழகு பெருநடையடைய இருது படுமொழி பழகி ஆவியாயவோர் தேவி மாறுமாய். விழுசுவரை அறிவயர்கள் படுகுழியை நிலைமையென விழுசுவரை அறிவர்கள் படுகுழியை நிலைமையென வீடு வாசலாய் மாட கூடமாய். அணுவளவு தவிடுமிக பிதிரவிட மனமிகுகி ஆசையாளராய் ஊசி வாசியாய். அவியுரு சுடர் போலே வெறுமிடியன் ஒரு தவசி அமுது படையனும் அளவில் மேலை வீடுகள் கீழை வீடு கேள். பெருமிடியன் ஒரு தவசி அமுது படையனும் அளவில் மேலை வீடு கேள் கீழை வீடு கேள். திடுதிடென நுழைவதன் முன் எதிர் முடுகியவர்களோடு திடுதிடென நுழைவதன் முன் எதிர் முடுகியவர்களோடு சீரிஞாலி போல் ஏறி வீழ்வதாய். விறகினோடு வரு பொருள்கள் சுவரியிட மொழியும் ஒரு வீணியார் சொல்லு மேலதாயிடா விதிதனை நினையாதே. வறுமைகளும் முடுகி வர உரு பொருளும் நடுவ சிலவாத மூதுகா மாலை சோகை நோய். வறுமைகளும் முடுகி வர உரு பொருளும் நழுவ சிலவாத மூதுகா மாலை சோகை நோய். பெருவயிறு வலி படுவன் வர இரு விழிகள் பெருவயிறு வலி படுவன் வர இரு விழிகள் பீலை சாரிடா ஈலை மேலிடா. வழவழென உமிழமுது கொழகொழென ஒழுகி விழவாடி ஊனெலாம் நாடி வேதமாய். மனையவள் மனம் வேறாய்
மருகமனை உருமவர்கள் நணுகு நணுகெனும் அளவில் மாதர் சீயனாம் பாலர் சீயனாம். மருகமனை உருமவர்கள் நணுகு நணுகெனும் அளவில் மாதர் சீயனாம் பாலர் சீயனாம். கணபுதனில் இரதமுடு குதிரை வர நெடிய சுடு காடு வாவினா வீடு போவினா வலதழிய விரகழிய உரை குழறி விழி சுருகி வாயு மேலினா ஆவி போகுனால் மனிதர்கள் பல பேச மனிதர்கள் பல பேச இறுதியதொடருதி என உறவு முறை கதறி எழை ஏழை மாதரால் மோதி மேல் விழா. இறுதியதொடருதி என உறவின் முறை கதறி எழை ஏழை மாதரால் மோதி மேல் விழா. எனதுடைமை எனதடிமை எனும் அறிவு சிறிதுமர எனதுடைமை எனதடிமை எனும் அறிவு சிறிதுமர ஈமொலேலெனா வாயையாவினா இடுகுபறை சிறுபறைகள் திமிலையொடு தவிலறைய ஈமதேசமே பேய்கள் சூழ்வதாய் எரிதனில் விடும் வாழ்வே எரிதனில் இடும் வாழ்வே. இணையடிகள் பரவும் உனதடியவர்கள் பெறுவதும் ஏசிடார்களோ பாசநாசனே. இணையடிகள் பரவும் உனதடியவர்கள் பெறுவதும் ஏசிடார்களோ பாசநாசனே. இருவினை முமல முமர இரவியொடு பிறவியற இருவினை முமல முமர இரவியொடு பிறவியற ஏகபோகமாய் நீயும் நானுமாய் ஏகபோகமாய் நீயும் நானுமாய் இருக்கும் வகை பரமசுக மதனை அருளிடை மருதில் ஏகநாயகா லோகநாயகா இமயவர் பெருமாளே இமயவர் பெருமாளே. முருகாசரணம். முருகாசரணம். திரு இடைமருதில் அருளி செய்யப்பட்ட சிறப்புகள் இந்த பாடல். வாழ்க்கையினுடைய தத்துவங்களை மிக அற்புதமாக சுவாமிகள் இந்த பாடலிலே எடுத்து இயம்பியிருப்பார். நிறைவான அமைதி பெற ஓத வேண்டிய திருப்புகள் இந்த பாடல். அருணகிரிநாத சுவாமிகள் அருளி செய்யப்பட்ட திருப்புகள் பாடல்களிலே அதிக அடிகொண்ட பாடல் இந்த பாடல். எல்லா செய்திகளையும் ஒன்றிணைத்து இந்த பாடலிலே அருணகிரிநாத சுவாமிகள் பதிவு செய்கின்றார். எல்லா செய்திகளையும் பதிவு செய்த பிறகு நீய நானுமாய் ஏகபோகமாய் ஆன்மா ஆண்டவனோடு அத்விதமாகிய நிலைகளை சொல்லி அவன் ஏகநாயகனாக லோகநாயகனாக இமையவர் விரும்பக்கூடிய பெருமாளாக இந்த திருவிடை மருதூரிலே எழுந்தள்ளி இருக்கின்றான் என்று போற்றுகின்றார். அற்புதமான திருத்தலம். நம்முடைய திருவாவடுதுறை ஆதீனத்துக்கு சொந்தமான திருத்தலம். மகாலிங்க பெருமான், பெருநலமா முளையம்மை, மூகாம்பிகை என மூவர் அருள் செய்யக்கூடிய அற்புதப்பதி. அற்புதமான தலம். சோழ நாட்டிற்கு சிவலிங்கமாக வழங்கப்படுவது அந்த திருவிடைமருதூர் மகாலிங்க சுவாமி. எல்லாரும் நினைச்சுக்கோங்க, இங்க இருந்து திருவிடைமருதூரை நினைச்சா நம்முடைய வினையெல்லாம் நாசமாகும். மதுரையிலே பிரம்மகத்தி ஏற்பட்ட வரகுணனுக்கு பிரம்மகத்தியை நீக்கிய ஸ்தலம் திருவிடைமருதூர். மகாலிங்க சுவாமி பாசத்தை எல்லாம் நாசம் செய்யக்கூடிய பெருமான். திருவிடைமருதூருக்கு போகலான்னு நினைச்சாலே நம்முடைய வினைகள் எல்லாம் நீங்குமா, ஆன்மா பரிசுத்தம் அடையுமா. அத்தகைய வறுமை மிக்க பதி இந்த திருவிடைமருதூர். இங்கே மருதவாணர் அன்பிற்பிரியால் அன்பிற்காதலே என்ற மூர்த்திகளும் உண்டு. அங்கே எழுந்தருளியே தரிசனம் செய்தால் கணவன் மனைவிகளுக்கு நல்வாய்ப்பு கிட்டும், வாழ்விலே சிறப்பான வாழ்க்கையை அவர்கள் பெறுவார்கள் என்றெல்லாம் நமக்கு நூல்கள் சொல்லுகின்றது. அத்தகைய பெருமை மிக்க பதி இந்த திருவிடைமருதூர். வாழ்க்கையில ஒரு முறையாவது திருவிடைமருதூர் மண்ணை மிதிச்சுட்டு வாங்க, உங்களுடைய வினைகள் எல்லாம் நாசமாகும். இந்த மண்ணில் நல்ல வண்ணம் வாழ்ந்து இறைவனுடைய திருவடியை இந்த ஆன்மா சென்றடையும். பெரிய பாடல். இந்த பாட்டுக்குண்டான பொருளை எவ்வளவு சுருக்கமாக சொல்ல முடியுமோ அந்த அளவுல நம்ம பார்க்கலாம். முதல்ல அருகு நுனி பனியணைய என்று தொடங்குகின்றார். அருகம்புல். அந்த அருகம்புல்லினுடைய நுனியிலே உள்ள பனி போல சிறிய துளி ஒன்று பெரிய ஒரு உடலை அடைகின்றது. அருகம்புல்ல முனையில் இருக்கக்கூடிய பனித்துளி போல ஒரு துளி, அதுதான் பெரிய உடலாக அடைந்து குழந்தையாக உருவம் கொண்டு வெளிவருகிறது.
அந்த குழந்தை மழலை மொழிகளிலே பேசி அந்த குழந்தையின் தாயும் தந்தையும் மீது அதிக ஆசை கொண்டு உலக ஆசையிலே கட்டுண்டு அந்த குழந்தையை அருமையாக வளர்க்கின்றார்கள். அந்த குழந்தை அற்புதமாக வளருகின்றது. வளர வளர கவலையற்ற இன்ப வாழ்க்கையை அந்த குழந்தை பெறுகிறது. இளம் பருவத்தை அடைந்து அது ஒரு பெரிய இளைஞனாக மாறி அழகு விளங்கக்கூடிய நடையாக நடந்து பேச்சிலே மிக உயர்ந்தவராக மாறி உயிர் போல அருமை வாய்ந்த மனைவியர்களுடன் மகிழ்ச்சியாக கழித்து மாதர்கள் மேல மிக மகிழ்ச்சியான நிலைகளை எல்லாம் வாழ்ந்து வீடு வாசல் மாடம் கூடம் இவையெல்லாம் கட்டி அனுபவித்து அணு அளவு தவிடும் அதில் கீழே விழுந்து சிதறக்கூடிய அளவிலே மன அழுத்தம் இவையெல்லாம் கொண்டு ஆசைக்கு ஆளாக மாறி அந்த ஆசையின் காரணமாக ஊசியின் தன்மை கொண்டவராக மாறி ஒளி விளக்கிலிருந்து எரியக்கூடிய ஒளி போல பின்னால கேடு வருது என்பதை தெரியாமல் இந்த உலகத்தோடு அது ஒன்றிணைந்து வாழ்ந்து சுத்த தரித்திரன் ஒருவனே, அவன்தான் தவ புருஷனே, அமுது படையுங்கள் என்று கேட்ட உடனே மேலை வீட்டுக்கு போங்கள் கீழே வீட்டுக்கு போங்கள் என சொல்லி திடுதிடு என்று நடந்து பிச்சை கேட்டவர்கள் வீட்டிற்குள் நுழைவதும் முன்பாக எதிரே வேகமாக சென்று அவர்களை கோபிப்பதும் நாயை போல பாய்ந்து விழுவதும் தனது சாமர்த்தியத்தால் சேர்த்த பொருள்களை எல்லாம் வீண் பேச்சுக்களாகவும் ஒரு வீணர்களுக்கு பேச்சாகவும் கொண்டு வரப்போகக்கூடிய விதியின் போக்கை சற்றும் யோசிக்காமல் நல்ல மாளிகையெல்லாம் கட்டி ரொம்ப சிறப்பாக வாழ்கின்றான். அப்படி அவன் வாழ்ந்த போது இந்த உலக வாழ்க்கை கேடு தரக்கூடியது அவற்றையெல்லாம் நினைக்காமல் மகிழ்ந்திருக்கிறான். யாராவது வந்து அமுது படையுங்கள் என்று கேட்டவுடனே அந்த வீட்டுக்கு போங்க இந்த வீட்டுக்கு போங்கன்னு சொல்லி திட்டுகின்றான். பிச்சை கேட்டவர்களை வீட்டுக்குள் அழைத்து அவர்களுக்கு அமுது செய்யாமல் அவர்களை கோபிக்கின்றான். நாய் போல கடிக்கின்றான், பாய்கின்றான் என்று சொல்லுகின்றார். இப்படி எல்லாம் சேர்த்து வைக்கக்கூடிய பொருளை வச்சு என்ன செய்ய போற? இதெல்லாம் வீணாக போகுது. விதியினுடைய போக்கை சற்றும் அறியாமல் நீ இருக்கிறாய் என்று சாமி சொல்றார். மினுகு மினுகு என்று செழிப்புற்ற தேகம், ரொம்ப அழகாக இருக்கிறது என்னுடைய உடல் என்று பலர் உடல் மேலே ஆசை வைப்பார்கள். இதெல்லாம் நிலையானதா? கிடையாது. இது ஒரு நாள் தளர்வுறும், இது ஒரு நாள் வீணாக போகும். இதையெல்லாம் அறியாத பாவி மறுபிறப்பிலே வரக்கூடிய துன்பம் நேரும் என்று அறிவுரைகளை சொன்னால் உன்னுடைய பேச்சை நிறுத்து என்று சொல்லக்கூடிய நிலையிலே எதிர்த்து பேசியும் எப்பா இப்படி எல்லாம் இருக்காத, அடுத்தவர்களுக்கு கொடுத்து உதவு, இந்த உடலை மிகவும் பேணாதே, இந்த உடம்பு அழிவுக்குரியது என்று அடுத்தவர்கள் நூல்களை கற்ற அறிவுடையவர்கள் சொன்னால் உன்னுடைய பேச்சை நிறுத்தி எனக்கு எல்லாம் தெரியும் என்று எதிர்த்து பேசியும் பாசங்களை விட்ட துறவியர்களாகிய வேதியர்களை வெடுவெடு என்று காரமாக பேசியும் தவில் வாத்தியம் போல் பேரொளியுடன் இறைந்து பேசி பாசங்களை எல்லாம் விட்ட துறவியர் பெருமக்கள், அதாவது எல்லாவற்றையும் கடந்து நிற்கக்கூடிய துறவியர்கள், அந்த துறவியர்கள் சொல்லக்கூடியவற்றையெல்லாம் கேட்காமல் அவர்களிடத்திலே வெடுவெடி என்று பேசி தவிழிலிருந்து எழக்கூடிய ஓசை போல இரைச்சலோடு பேசி யாழி போல திறந்த வாயினரை உடைய மாதர்களுடன் புணர்ச்சி கொண்டு பெரியவங்க சொல்றதெல்லாம் கேட்காம அவர்களிடத்துல கோபமான முறையிலே பேசி யாழின்னு ஒரு விலங்கு உண்டு, அந்த யாழி போன்று வாயை திறந்த யாரு மாதர்களோடு மகிழ்ச்சியிலே கழித்து வரும் நாளில் வறுமைகள் நெருங்கி வர கையிலே உள்ள பொருள்கள் எல்லாம் விலக சேர்த்து வச்சது எல்லாம் போயிடும். என்ன வரும்? என்ன தெரியுமா சேரும்? பல பல நோய்கள் வரும். உடல் வீக்கம், சாமி சொல்றார், உடல் வீக்கம், காமாலை, அப்புறம் மாகோதர நோய், வயிற்று வலி, புண்கட்டி இவையெல்லாம் வர, 2 கண்களிலும் பூளை ஒழுக, இந்த உடம்பானது வலுவலு என்று உமிழ்கின்ற கபமெல்லாம் குலகுல என்று ஒழுக, தேகத்தில் உள்ள சதைகள் எல்லாம் வற்றி போகும்படியாக பல பேய்கள் நாடி இந்த உடலில் விட்டு வேறாக மனைவி சொல்லுவார், இனி எப்படி இவர் பிழைப்பது என்று வேறுபட்டு கலக்கமுற வீட்டில் உள்ளவர்கள் எல்லாம் சென்று பார்க்க பெண்கள் எல்லாம் சீச்சி, குழந்தைகள் எல்லாம் சீச்சி என்று உன்னை வெறுக்க, கனவிலே தேர் வருவது போல குதிரை வருவது போல காட்சிகள் தோன்ற,
பெரிய சுடுகாடு வாவா என கூப்பிட, அவன் வசிக்கக்கூடிய அவன் சேர்த்து கட்டிய வீடு இங்கே இருந்து போ என்று சொல்ல, சாமர்த்தியம் அழிய, உற்சாகங்கள் எல்லாம் அழிய, பேச்சு தடுமாற, கண்கள் சொருகி போக, மூச்சு மேலும் கீழும் எழ, உடலை விட்டு கழியக்கூடிய நாள் வந்துவிட்டது என்று மனிதர்கள் எல்லாம் பேச, இவர் இறந்த பின்பு எல்லா வளமும் நமக்குத்தான் என்று சுற்றத்தார்கள் எல்லாம் சொல்லி அழ, அறியாமை கொண்ட மாதர்கள் தலையிலே அடித்து கொண்டு மேலே விழ, என்னுடைய பொருள்கள் என்னுடைய அடிமை என்கின்ற அறிவு சிறிதளவும் இல்லாமல் போக, ஈக்கள் என்னுடைய உடலிலே மொய்க்க, உயிர் விரிந்து வாயை திறக்க, ஒடுங்கின ஒளி செய்யும் பறை, சிறிய பறை, திமிலை என்ற வகை வகையான பறைகளோடு இவையெல்லாம் ஒலிக்க, சுடுகாட்டுக்கு கொண்டு போய் பேய்கள் எல்லாம் சூழப்பட்டு நெருப்பிலே இடப்பட்ட இத்தகைய வாழ்க்கை. எவ்வளவு அற்புதமா சொல்றாருங்க இத்தகைய வாழ்க்கை. உனது 2 திருவடிகளை போற்றி செய்யும் உனது அடியார்கள், அந்த அடியார் பெருமக்களினுடைய திருவடியை நினைந்தால் இந்த உலகத்தார் இகழமாட்டார்கள். பாசத்தை நாசம் செய்யும் பெருமாளே, நல்வினை தீவினை என்ற 2 வினைகளையும், ஆணவம் கண்மம் மாயை ஆகிய 3 மலங்களையும், இறப்பு பிறப்பு என்பவையற்று எல்லாம் ஒழித்து ஒரே இன்ப நிலையில் நீயும் நானும் ஒன்றுபட்டு அழுந்தி கலங்கும் வகையான பேரின்பம் அதை அருள்வாயே. திருவிடை மருதூரில் வீட்டிருக்கும் தனிநாயக வேளா தேவர்கள் பெருமாளே என்று சொன்னார். ஒரு மனிதன் பிறந்தது முதல் அவன் இறந்து சுடுகாற்றில் அவனுக்கு நிகழ்த்தப்படும் செய்திகள் வரை எல்லாவற்றையும் சொல்லி கடைசியாக சுவாமி சொல்றார், முருகப்பெருமானினுடைய திருவடிகளை போற்றக்கூடிய அடியார்கள், அந்த அடியார்களை தொழுது வணங்கினால் இந்த உலகத்தார்கள் இகழமாட்டார்கள், யாரையும் இகழமாட்டார்கள். அடியாரை வழிபாடு செய்யுங்கள். அந்த அடியார்கள் வழிபாடு அவ்வளவு பெருமைமிக்க வழிபாடு. ஆண்டவனுக்கு சிறப்பு அதிகமா, அடியாருக்கு சிறப்பு அதிகமானா அடியார்களுக்குத்தான் சிறப்பு அதிகம். ஆக பாவத்தை எல்லாம் பாசத்தை எல்லாம் நாசம் செய்யக்கூடிய பெருமாளே, வினைகளை எல்லாம் நீக்கக்கூடிய பெருமாளே, மல மாயை பிறப்பிறப்பு ஆகியவற்றையெல்லாம் ஒழிக்கும் பெருமாளே, நீயும் நானும் ஒன்றுபட்டு, அதான் ஏகபோகமாய் நீயும் நானுமாய் சொன்ன, நீனும் நானும் ஒன்றுபட்டு இருக்கக்கூடிய பேரின்ப நிலையை எனக்கு அருள வேண்டும். திருவிடை மருதூரில் விட்டிருக்கக்கூடிய தேவர்கள் பெருமாளே என்று பாடுகின்றார். ஆக எல்லாரும் திருவிடை மருதூரில் எழுந்தளிக்கக்கூடிய மகாலிங்க சுவாமியை ஒரு முறையாவது சென்று தரிசிக்க வேண்டும். நம்முடைய 12 திருமுறைகளிலே 11வது திருமுறையிலே காஞ்சியிலே வாழ்ந்த ராஜா ஐயடிகள் காடவர்கோன் இளமையிலேயே துறவு நோற்றார். இந்த உலக வாழ்க்கை நிலை இல்லாதது, இது ஒரு மாயையாலான உலகம், இங்கே வந்த வாசம் சுக பொருள் போகம் இவையெல்லாம் நிலை இல்லாதது என்பதை உணர்ந்த ராஜா ஐயடிகள் காடவர்கோன் என்பவர் சின்ன வயதிலே தன்னுடைய குழந்தைக்கு பட்டம் கட்டிவிட்டு, ராஜாவாக பட்டம் கட்டிவிட்டு, அனைத்தையும் துறந்து துறவியாக மாறி பல தலங்களிலே சென்று இறைவனை வழிபாடு செய்து போற்றி பரவினார். அவரு திருச்சிக்கு அருகிலே திரு நெடுங்கடத்திலே இறைவனை தொழுது பாடும் பொழுது சொல்றார் தம்முடைய இறுதி நாள் வாழ்க்கையை. இங்கே அருணகிரிநாத சுவாமி இந்த பாட்டுல பதிவு பண்றார். உறவினர்கள், குழந்தைகள் எல்லாரும் சீச்சி என்று சொல்லுவார்களா இந்த உடலை பார்த்து. அருணகிரிநாத சுவாமி தான் சொன்னார், இந்த உடலை மிழுமிழு என்று மிழுகு மிழுகு என்று நம்ம அற்புதமாக வைத்திருக்கோம். அந்த உடலை ஒரு நாள் சீச்சின்னு சொல்றாங்களா? ஆக இந்த உடல் நிலையில்லாத உடல். நம்ம இருக்கக்கூடிய சொத்தெல்லாம் நமக்கான சொத்துன்னு நினைக்கிறோம். ஆனா நம்ம இறந்த அன்னைக்கு நம்முடைய உறவினர்கள் எல்லாம் பேசுறாங்களா, அந்த பாகத்தை நான் எடுத்துக்கிறேன், இந்த பாகத்தை நீ எடுத்துக்க. ஆக எதுவும் நமக்கு உடமையானது அல்ல. திருநெடுங்கலத்திலே ஐயடிகள் காடவர்கள் சொல்றார், இந்த உடலிலே இருந்து ஆவி நீங்கிவிடும். அதை எப்படி கண்டுபிடிப்பாங்க? தொட்டு தடவி பார்ப்பாங்க. எந்த துடிப்பும் இந்த உடலிலே இருக்காது. தொட்டு தடவி துடிப்பொன்றும் காணாது. ஐயோ உடம்புல எந்த துடிப்பு இல்லையே, துடிப்பு இல்லையா, அப்ப இவனுக்கு ஒரு பேரு வைக்கணும். என்ன பேரு? பிணம். தொட்டு தடவி துடிப்பொன்றும் காணாது பெட்ட பிணம் என்று பெயரிட்டு உனக்கு பேரு வச்சாச்சு. பிணம் என்று பேர். எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் பணத்தை எப்ப எடுக்கிறீங்கன்னு தான் கேட்பாங்க. அப்ப அன்னைக்கு உங்களுடைய பெயரானது நீங்கிடும். உங்களுக்கு ஒரு புது பெயர் வரும். பிணம் என்று பெயரிட்டு எல்லாரும் சொல்லுவாங்க, கட்டி எடுங்கள், கட்டி எடுங்களத்தா என முன்னே. மனைவி சொல்லுவா, பிணம்னு பேர் வச்சாச்சு, உயிர் போயிருச்சு,
சரி, இவனை கட்டி சுடுகாட்டுக்கு எடுங்கள் என்று சொல்லும் முன்னே, அந்த நிலை நம்முடைய வீட்டிற்கு வரும் முன்னே, கட்டி எடுங்கடத்தா என முன்னே, ஏழை மட நெஞ்சு, இந்த நெஞ்சத்தை ஏழை என்று சொல்லுகிறார். இந்த நெஞ்சு ஏழையா? ஆமா, இறைவனை நினைக்காத நெஞ்சு ஏழை நெஞ்சுதானே. ஏழை மட நெஞ்சே, நெடுங்கடத்தான் பாதம் நினை. நெடுங்கலத்துக்கு கூட போக சொல்லல, நெடுங்கலத்தில் இருக்கக்கூடிய இறைவனை நினைத்தால் போதும். தொட்டு தடவி துடிப்பொன்றும் காணாது பெட்ட பிணம் என்று பெயரிட்டு கட்டி எடுங்கடத்தா என முன்னே, ஏழை மடநெஞ்சே நெடுங்கடத்தான் பாதம் நினை. நெடுங்கடத்தில் இருக்கக்கூடிய நித்திய சுந்தரேஸ்வரருடைய திருவடிகளை நினை. ஐயாறு வாயாறு பாயும் முன்னே, ஐயாறு என அலை ஐயனேன்னு இறந்தவர்களை குளியல் குடிப்பாட்டி அவர்கள் வாயிலே நீர் ஊத்துவார்கள். அத சொல்றார். ஐயாறு வாயாறு பாயும் முன்னே, ஐயாறு என அலை ஐயனே. திருவையாறில் எழுந்தொழிருக்கக்கூடிய செம்பொற் சோதிநாதர், ஐயாரப்பர், பஞ்சநதீஸ்வரர், அவனுடைய திருவடியை நினை. ஐயாரா ஆரூரா என்று அலை என்று பதிவு செய்கின்றார். ஆக இந்த உலக வாழ்க்கை நிலை இல்லாதது. நாம் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய பொன் பொருள் போகம் முதலியவை எல்லாம் நம்மை விட்டு நீங்கக்கூடியது. இந்த உடல் துன்பமானது. சுவாமி சொல்லிட்டார், பல நோய்களை சொல்றார். இவை எல்லாம் ஒரு ஆன்மாவிற்கு வரும். வாதம், பித்தம், கபம், இந்த மூன்றும் மனிதர்களுக்கு உண்டான நோய். அதனுடைய வெளிப்பாடாகத்தான் இங்கு சொல்றார். உடல் வீக்கம், காமாலை, ரத்தம் பெருகுவது, உடல் ஊதுவது, மாகோதர முதலிய நோய், கொடுமையான வயிற்று வலி, புண்கட்டி, கண்களிலிருந்து எல்லாம் பூளைகள் ஒழுக, பூளை போன்று இந்த உடல் கொல கொல என்று வழுக, தேகத்தில் உள்ள சதைகள் எல்லாம் வற்றி போக, இவன் இனி எப்படி பிழைப்பான் என்று உறவினர்கள் எல்லாம் சொல்ல, அருகிலே உள்ள பக்கத்து வீட்டுக்காரன் எல்லாம் வந்து பார்க்க, அதில் உள்ள பெண்கள் குழந்தைகள் எல்லாம் சீ சீ என்று இவனை வெறுக்க, சுடுகாடு பாவா என்று கூப்பிடும்படியும், வீடு இங்கிருந்து போவோ என்று சொல்லும்படியும், இவன் உடலில் இருந்து உயிர் பிரிந்து விட்டது என்று பேசக்கூடிய நிலைகள் எல்லாம் ஒரு ஆன்மா அனுபவிக்க வேண்டுமா? கூடாது. ஆக இறைவனுடைய திருவருள் பெற்று அவன் புகழை பாடி அவன் புகழை பேசி அவனாலே இந்த ஆன்மா ஆட்கொள்ள பெற்று முத்தி நிலையை அடைய வேண்டும் என்பதுதான் பாடலினுடைய கருத்து. அதைத்தான் இங்கே சொன்னார். நீயும் நானும் ஒன்றுபட்டு பேரின்ப நிலையை இருக்க நீ அருள வேண்டும் சுவாமி என்று குறிப்பிடுகின்றாய். இருக்கும் வகை பரமசுகம் அதனை இடைமருதில் ஏகநாயகா லோகநாயகா இமயவர் பெருமாளே. திருவிடை மருதூரில் எழுந்தருள் இருக்கக்கூடிய தேவர்களின் பெருமாளே, பேரின்ப நிலையை பெறுவதற்கு உண்டான வழியை நீ எனக்கு அருள வேண்டும் என்று வேண்டுகின்றார். முருகாசரணம். நல்ல பல விஷயங்கள் எல்லாம் இந்த பாடல்ல சொல்லியிருக்கிறார். அன்பர்கள் மீண்டும் இந்த பாடலுக்கான விளக்கத்தையும் பொறுமையாக வாசித்து படியுங்கள். முருகாசரணம். அடுத்த பாடல். முருகாசரணம். அடுத்த பாடல் பாடல் எண் 21. ஓயாத சுத்த பிரச்சனை வழக்குகள் தீர உதவேண்டிய திருப்புகழ். தலம் திரு ஆமாத்தூர். தந்ததத்தன தாராதன தந்ததத்தன தானாதன தந்ததத்தன தானாதன தனதான கண்கையற்பினை மாலோடு உண்டனக்கழை தோலானது நன்கமைக்கின மாமாமென முகையான கஞ்சமுத்திழு கூர்மாமூனை கொண்டரத்திரு கோடோடூர மிஞ்சுமை புருபார் கோதை கோருயர் கால பெண்டன குலகோலாகல நின்றெடுகோராவிகள் மண் பிடிப்பது போல் நீள்வடி உடைமாத பின்பொழித்திடு மாமாயை லன்பு வைதழியாதேயூறு இஞ்சிலத்தனைதால் வேணிட அருள்தாராய் விண்டன
குறவானோனூடல் கண் படைத்தவன் வேதாவோடு விண்டு வித்தகன் வீழ்தாலினர் விடையேறி வெந்தனத்துமையால் மேவிய சந்தன உயமாதி சூர வெங்கயத்துரி யார் போர்வயர் மிகு வாழ்வே தன்புடை பொழில் சூழ்மாதையில் நண்பு வைத்தருள் தாராத மூங்கிலை திடவா நீல் திசை கொடுதாவி தண்டரக்கர்கள் கோகோவேன விந்திடத்தடமாமி மீசை சண்ட விக்கிரம வேலேவிய பெருமாளே பெருமாளே பெருமாளே. முருகாசரணம். 21வது பாடல். ஓயாத சொத்து பிரச்சனைகள் முதலியவை எல்லாம் நீங்கவும் வழக்குகள் தீரவும் ஓத வேண்டிய திருப்புகழ். தலம் திரு ஆமாத்தூர். நம்முடைய வண்ணச்சரவு தண்டபாணி சுவாமிகள் தன்னுடைய வாழ்நாள் இறுதி காலத்தில் எல்லை தாண்டா விரதம் இருந்த அற்புதப்பதே இந்த திரு ஆமாத்தூர். அங்கே அழகிய நாதர் அபிராமேஸ்வரர் முத்தாம்பிகை என்ற திருப்பெயரோடு எல்லாம் வல்ல இறைவன் எழுந்தொள்ளி இருக்கிறான். இந்த தலத்திலே வடமொழியிலே இருந்த நூலை கற்று தெளிந்து சுவாமிக்கு தமிழிலே தலபுராணம் ஏற்றிருக்கிறார் வண்ணச்சரம் தண்டபாணி சுவாமிகள் திரு ஆமாத்தூர் தலபுராணம். அங்கே எழுந்தொள்ளி இருக்கக்கூடிய பெருமான் மீது 200 பதிகங்கள் பாடியிருக்கிறார். ஆமாத்தூர் அம்மானே என்று அருள் வழங்கக்கூடிய அழகிய நாதராகிய அபிராமேஸ்வரர் மீது 200 பதிகங்கள் பாடியிருக்கிறார். அங்கே எழுந்தொள்ளி இருக்கக்கூடிய முத்தாம்பிகை மீது நம்முடைய தண்டபாணி சுவாமிகளுடைய மனைவி சுந்தரத்தம்மையார் பல பதிகங்கள் பாடி போட்டிருக்கிறார். இரட்டை புலவர்களால் பாடி பரவப்பெற்ற பதி. ஆமாத்தூர் அம்மானை கண்டு பாடி தொழுவக்கூடிய அன்பர்களுக்கு வினை நாசமாகும் என்பது சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய வாக்கு. ஆக மூவர் பாடிய பதி, காலமேக புலவர் பாடிய பதி, வண்ணச்சர்ம தண்டபாணி சுவாமிகள் தொண்டு செய்து பாடி புகழ்ந்த பணி, சுவாமிகளுடைய சமாதி உள்ள பதி அந்த திரு ஆமாத்தூர் பதி. அந்த திரு ஆமாத்தூருக்கு மாதை என்ற பெயரை வைத்தவர் நம்முடைய அருணகிரிநாத சுவாமிகள் தான். ஆமாத்தூர் ஆனா பசு ஓம் முத்திருபுரம் என்றும் இந்த தலம் வழங்கப்படுகின்றது. இந்த தலத்திலே பசு பூஜை செய்ததாகவும் பல முனிவர்கள் பூஜை செய்து நற்பெயர் பெற்றதாகவும் தலபுராணம் நமக்கு கூறுகிறது. இங்கே சென்று அருணகிரிநாத சுவாமிகள் இந்த அற்புதமான திருப்புகளை அருளி செய்கின்றார். பாடலுக்கான விளக்கம். கண் கயல் பிணையும் ஆணோடு, இந்த கண்ணை மீனுக்கு ஒப்பாக சொல்லுவார்கள். கயல் மீனோடு இதனை ஒப்பிட்டு சொல்லுவார்கள். அதனாலதான் அம்பிகைக்கு எங்க ஊர்ல மீனாட்சின்னு பெயர். மீன் போன்ற அச்சரங்களை உடையவள், கயற்கண்ணி, அங்கையற்கண்ணின்னு தமிழ்ல பொருள் பெயர். கண்ணானது கயல் மீனோடு பெண்ணோடும் சம்பந்தம் உண்டு என்றும், கரும்பு போன்ற தோல் நல்ல மூங்கிலுக்கு ஒப்பாகும் என்று சொல்லும்படியாகும். கண்ணை கயல் மீனோடும் பெண்ணுக்கு சம்பந்தம் உண்டென்றும், கரும்பினை மூங்கிலோடும் ஒப்பாக சொல்கின்றார்கள். முகையான கஞ்சம். இங்கே கஞ்சம்னா தாமரை. தாமரை போன்று வளர்ந்து மிக கூரிய மார்பகங்கள் யானையின் 2 தந்தங்கள் போன்று இருக்கின்றது எனவும், நிரம்பிய இருளுக்கு ஒப்பாக கருமேகங்கள். விஞ்சுமை, விஞ்சுனா நிரம்பியன்னு பொருள். மை பொரு கார் என்றால் இங்கே மேகத்தை குறிப்பிடுகின்றது. மேகத்தை போன்று எப்படி இருக்கிறதா கோதை அவர்களுடைய கூந்தல் இருக்கிறது. இவைகளை கொண்டு பெருமை வாய்ந்த யமனே பெண் உருவத்தோடு வருகின்றான் என்று எடுத்துக்கொண்டு, இளைஞர்களின் உயிரை நன்றாக பிடிப்பது போல மிக்க அழகு வாய்ந்த மாதர்கள் அவர்கள் பிறருக்கே தங்களினுடைய தானத்தை எல்லாம் செலவழிக்கும்படி மாமோகத்திலே விருப்பத்தை வைத்து
நான் அழிந்து போகாமல் ஒரு சிறிய அளவாவது உன்னுடைய திருவடியை விரும்பக்கூடிய திருவருளை தருவாயாக. முதல்ல ஒப்பிடு பண்றார். கண்ண மீனுக்கும் அந்த பெண்ணுக்கும் சம்பந்தம் உண்டு. அவர்களுடைய தோல் இப்படி கரும்பு போன்று இருக்கிறது. அவர்களுடைய பெரிய மார்பகம் யானையினுடைய தந்தம் போன்று இருக்கின்றது. அவர்களுடைய கருமையான கூந்தல் கருமேகம் போல இருக்கின்றது. இதையெல்லாம் பார்க்கும் பொழுது யமன் பெண் மாதிரி வந்திருக்கான், அவன் மாதர் போல வந்திருக்கான் என்ற நிலையை நாம் அறிய முடிகிறது. இதனால என்ன நடக்கும்? இளைஞர்களுடைய உயிரை அவர்கள் பிடிப்பார்கள். அழகு வாய்ந்த விலை மாதர்கள் பால் மனத்தினை செலுத்தி மோக வலையிலே விழுந்து நான் அழிந்து போகாமல் இருக்க உன்னுடைய திருவடியை பெறுவதற்கான திருவருளை நீ தர வேண்டும்னு கேட்கிறான். விண்தனக்கு விண்ணுலகத்திலே உள்ளவர்களுக்கு உறவாக விளங்கக்கூடியவன், சொந்தமாக விளங்கக்கூடியவன், உடல் கண் படைத்தவன். அப்படின்னா உடலெல்லாம் கண்ணாக கொண்டவன் இந்திரன். இந்திரனோடும் பிரம்மனோடும் பேரறிவாகிய திருமாலோடும் விழுந்து வணங்கிய திருவடியை உடைய நந்தி வாகனமாகிய ரிஷப வாகனத்தின் மேல் ஏறுபவரும் விரும்பத்தக்க இடமான திருமார்பை உடையவளுமான உமையால் விரும்பி அமரும் சந்தனம் பூசிய திருவடியை உடைய அர்த்தநாரீஸ்வரர், கொடிய யானையின் தோலை நிரம்ப போர்வையாக கொண்டவர், அழகிய ஆகிய சிவபெருமான் அளித்த பெரும் செல்வமே. வேண்டுகோளை சொன்னார், சிவபெருமானுடைய சிறப்பை சொன்னார். அப்படி சொல்லும் பொழுது மண்ணுலகமும் விண்ணுலகமும் உடலெல்லாம் கண்கொண்ட இந்திரன் பிரம்மன் பேரறிவுடைய திருமால் இவர்களெல்லாம் விழுந்து வணங்கக்கூடிய திருவடியை உடையவன் யாரு? நந்தியாகிய ரிஷப வாகனத்திலே ஏறுபவன். அவன் யார்? விருப்பத்திற்கு இடமான திருமார்பை உடையவன். அந்த திருமார்பு எப்படிப்பட்டது? அம்பிகை விரும்பி அமரக்கூடிய சந்தனம் பூசிய திருமார்பன், நாரிபாகன், அர்த்தநாரின்னு சொல்றார். அந்த சுவாமி என்ன பண்ணார்? கொடிய யானையின் தோலை உரித்து போர்த்தியவனாகிய சிவபெருமான் அளித்த பெரும் செல்வமே. தன்புடை பொழில் சூழ் மாதையின் நண்பு வைத்த அருள் அப்படின்னு சொல்றார். தன்புடை அப்படின்னா குளிர்ந்த சோலைகளால் சூழப்பட்ட மாதை என்பது திரு ஆமாத்தூர். அருணகிரிநாத சுவாமிகள் தான் திரு ஆமாத்தூருக்கு மாதைன்னு பேர் வைக்கிறார். திரு ஆமாத்தூரில் ஆசை கொண்டு விட்டிருந்து திருவருளால் உலகம் யாவையும் செழிப்புற்று ஓங்கும்படி செய்து வானலாவிய பெரிய திசைகளிலும் பறந்து நிறைந்து யாவரையும் வருந்திய அசுரர்களெல்லாம் கோஹோ என்று அலறி பயந்து ஓட பெரிய மாமரத்தின் உருவில் ஒளிந்திருந்த சூரனின் அவன் மீது கொண்ட கோபத்தினால் வேலாயுதத்தை செலுத்திய பெருமாளே என்று போற்றுகின்றார். வேலாயுதத்தை செலுத்திய பெருமான் சிவபெருமானின் புதல்வன். சோலைகள் சூழ்ந்த குளிரப்பட்ட திருவாமாத்தூரில் எழுந்தருளி இந்த உலகம் யாவும் செழிப்புற அருள் செய்கின்ற பெருமாளே, திரு ஆமாத்தூர் பெருமாளை, இந்த அடியேனை உனது திருவடிகளில் விரும்பத்தக்க திருவருளை தந்து அருள வேண்டும் என்று வேண்டுகின்றார். ஆக மாதர்களை அவர்களுடைய உடல் உறுப்புகளுக்கு எல்லாம் உவமைகளாக பல சொல்லி இந்த உறுப்புகள் இந்த உவமைகளை எல்லாம் ஒன்றிணைத்து ஒரு உருவம் கொடுக்கின்றார். அந்த உருவத்திற்கு யமன் என்று பெயரிடுகின்றார். யமன் போன்று இந்த உருவங்கள் எல்லாம் சேர்ந்து எனக்கு பயத்தை உண்டாக்கி அச்சுறுத்துகின்றது. இவற்றிலிருந்து நான் நீங்குவதற்கு உன்னுடைய திருவடியை விரும்ப வேண்டும், அதற்கான திருவருளை நீ தந்தருள வேண்டும் என்று சொல்லி சிவபெருமானுடைய மேன்மையை எடுத்து உரைப்பதாக விண்ணுலகத்திலே உள்ளவர்களும் மண்ணுலகத்திலே உள்ளவர்களும் உடலெல்லாம் கண் கொண்டவனுமாகிய இந்திரனும் பிரம்மனும் பேரறிவுடைய திருமாலும் விழுந்து வணங்கக்கூடிய திருவடியை உடையவருமாகிய ரிஷப வாகனத்தில் மேல் வரும் சிவபெருமான், அந்த சிவபெருமானின் சந்தனம் அணிந்த மார்பிலே விரும்பி உறையக்கூடிய உமாதேவி, அந்த சிவபெருமான் நாரிவாகனாக அர்த்தநாரியாக எழுந்தருளுகின்றான். அவன் கொடிய யானையின் தோலை உறுத்தி போர்த்தினான். அவன் அளித்த பெரும் செல்வம் இந்த முருகவேல் என்று முருகப்பெருமானுடைய மேன்மையையும் சிவசக்தியினுடைய சொரூப இலக்கணத்தையும் சொல்லிய சுவாமி குளிர்ந்த சோலைகளான பகுதியாம் திருவாமாத்தூர். அந்த திருவாமாத்தூரில் இருக்கக்கூடிய பெருமான் உலகம் யாவும் செழிப்புறும்படி திருவருள் புரிந்த மூர்த்தியாக இருக்கின்றான் என்று சொல்லி அசுரர்கள் முழுவதையும் அழித்து அலறி பயந்து ஓடும்படியாக செய்தவன், பெரிய மர உருவிலே நின்ற சூரன் மீது கோபம் கொண்டு தன் வேலை செலுத்திய விக்கிரம வேலேவிய பெருமாளாக இருக்கின்றான் என்று அருள் செய்கின்றான். அற்புதமான திருத்தலம் இந்த திருவாமாத்தூர்.
திருவருளும் குருவருளும் சித்திக்கக்கூடிய திருத்தலம் இந்த திருவாமாத்தூர். வாய்ப்புள்ள அன்பர்கள் நிச்சயம் தரிசனம் செய்யுங்கள். விழுப்புரத்திலே இருந்து சென்னை செல்லும் சாலை மார்க்கமாக சென்றால் விழுப்புரத்திலே இருந்து 4 கிலோமீட்டர் தூரம் சென்னை செல்லும் சாலையிலே செல்லும் பொழுது திரு ஆமாத்தூர் என்று பதாதகை வழிகாட்டியானது வைக்கப்பட்டிருக்கும். அங்கே சென்று எல்லாம் வல்ல அபிராமேஸ்வரர் அழகிய நாதரையும் முத்தாம்பியையும் தரிசனம் செய்து நமது மகான் வண்ணச்சரவருடைய சமாதி திருக்கோயில் திருமடத்தையும் வழிபாடு செய்து வந்தால் அன்பர்களுக்கு குருவருளும் திருவருளும் கிட்டும் என்று சொல்லி இன்றைய வகுப்பினை நிறைவு செய்கின்றோம். முருகாசரணம். பாடலுடைய கருத்து: ஆமாத்தூரில் வாழும் அம்மானே, உன்னுடைய திருவடியை விரும்பக்கூடிய திருவருளை நீ எனக்கு தந்தருள வேண்டும். அதன் மூலமாக நான் எல்லாம் வல்ல நலன்களையும் கிட்ட அடையலாம் என்பது பாடலுடைய பொருள். எந்த விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் அவற்றையெல்லாம் தீர்க்கக்கூடிய பெருமாள் இந்த திரு ஆமாத்தூர் பெருமாள். ஏன்னா இங்க சொல்லிட்டாரே, உலகம் முழுவதையும் செழிப்புற வைக்கக்கூடிய சுவாமியாக இந்த தலத்திலே பெருமான் விரும்பி உரைகின்றான் என்று நம்முடைய குருநாதர் அருணகிரிநாத சுவாமிகள் பதிவு செய்கின்றார். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா. நிறைவாக மங்கள வாழ்த்து. முருகாசரணம். நான் வாழ்த்து பாடல் பாடிடலாங்களா? முருகாசரணம். அம்மா பாடுங்க. பிரகாசரணம். ഉല്ലാസനിരാകുലയോഗയിത സല്ലാപ വിനോദനും നീയലയോ எல்லாமற என்னை இழந்த நலம் சொல்லாய் முருகா சுரபூபதியே ஆன்முகில் வளாது பெய்த மதிவலம் சுரக்க மன்னன் போன்முறை அரசு செய்த குறைவிலாதுயிர்கள் வாழ்க நான்மறை அரங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மை கொள் சைவ நீதி விலகுக உலகம் எல்லாம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா. பிரகாசரணம். முருகாசரணம். நன்றி ஐயா. சிவாய நம்ம திருவடி வணக்கம். நன்றிங்க ஐயா. கோயம்புத்தூர்ல இருந்து சத்யபிரியங்க ஐயா. நன்றி.